பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 போதும். இந்த வசனம் அழகாக ஆரம்பிக்கிறது. இது ஏற்கனவே நன்றாய் தெரிந்த வசனமாய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற ஒரு நிலைமை வேண்டும் என்று பவுல் விரும்பினார். இன்றைக்கு நாமும் அதை விரும்புகிறவர்கள் உண்டு. எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே வீணாய் போக வேண்டும் என்று ஒருவரும் விரும்புவதில்லை. ஒரு சின்ன காரியத்தை கூட அது வேஸ்ட் ஆகக்கூடாது என்று விரும்புகிறவர்கள் நாங்கள். பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய அக்காமார்கள் இதை ரொம்ப நல்லா செய்வாங்க. இன்றைக்கு சாயந்தரம் ஒருவேளை சாம்பார் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிடும். அடுத்த நாள் அதை சூடு பண்ணி அதை காலியாக்கிட்டு தான் நம்மளை விடுவாங்க. அப்படியே விடலைன்னா கூட அது அடுத்த நாள் சாம்பார் சாதமாக மாறும். அதையும் நீங்கள் சாப்பிடலைன்னா அடுத்த நாள் அது ஃப்ரைட் ரைஸாக மாறிடும். எதையுமே நாம் வீணாக்க விரும்பாதவர்கள். ஒரு சின்ன உணவை கூட அதை உள்ளே வைத்து அதை மறுபடியும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நாட்கள். அதை நாம் செய்கிறோம், அது நல்லது. ஆனால் இங்கு பவுல் அதான் சொல்லுகிறார், என்னுடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட ஆரம்பித்திருக்கிறேன். இந்த ஓட்டம் ஒரு நாளும் வீணானது என்கிற எண்ணம் எனக்குள் வரக்கூடாது. நான் வீணாய் ஓடிவிட்டேனோ என்கிற நினைப்பு எனக்குள் எழும்பவே கூடாது. அதற்கு நான் ஒன்று செய்ய வேண்டும். அதுதான் பவுல் சொல்லுகிற காரியம். என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாய் முடித்து விடாதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாய் ஓடி விடாதபடிக்கு நான் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். ஒருவேளை படிப்பு, நன்றாய் படித்தால் போதும் என்று மாத்திரம் நாம் யோசிக்க முடியாது. படிப்பு அவசியம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சம்பாதிப்பது நல்லது, அதிலும் எந்த சந்தேகம் இல்லை. தேவையான அளவிற்கு நம்முடைய காரியங்களை செய்வது நல்லது, அது தவறில்லை. ஆனால் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வீணாய் போகிற அந்த அனுபவத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. ஆனால் ஒரு அனுபவம் அது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும். உங்களை குறித்து மற்றவர்கள் சொல்வார்கள், இவன் தன் வாழ்க்கையை வீணாக்கவில்லை. He did not waste his life. He did not waste his time என்று சொல்லி நம்மை குறித்து சொல்ல வைக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை எது கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா? அதில் போடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை 14வது வசனத்தினுடைய கடைசி வரி, உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். When you shine like a star in this world, அதுதான் பவுல் சொல்லுகிறார். சுடர்களை போல பிரகாசிக்கிற வாழ்க்கை ஒன்றுதான். உங்களுடைய வாழ்க்கை வீணாய் போகவில்லை, சரியாய் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அது சொல்லப்படும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பு நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுதே ஸ்போர்ட்ஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் உள்ளவன். வாலிபால், அத்லெட்டிக் இதிலெல்லாம் அதிக ஆர்வம் உள்ளவன். ஆகவே அதை குறித்ததான செய்திகளை நான் அதிகம் பார்ப்பது உண்டு. மிகப்பெரிய தங்க மனிதன் என்று அழைக்கப்பட்ட உசைன் போல்ட், அவருடைய அந்த கையில் காமிக்கக்கூடிய சைன் ஒரு பெரிய உலகம் முழுவதிலும் ஒரு பிரபலமான ஒரு செய்கையை காண்பித்தவன். தங்க மனிதன் என்று அழைக்கப்பட்டவர். மிக குறைவான வினாடிகளிலே 100 மீட்டர் ஓட்டத்தை கடந்தவர். 4 ஒலிம்பிக்கிலே வெற்றி பெற்றவர். மிக மிக பெரிய சாதனைகளை, நூற்றுக்கணக்கான வருஷ சாதனைகளை அவரே ஒவ்வொரு வருடமும் முறியடித்து கொண்டிருந்தவர். அதுதான் உசைன் போல்ட் என்கிற மனிதன். ஆனால் இத்தனை ஓடின மனிதன் கடந்த வாரத்திலே அவர் இந்த கடந்த வாரத்திலே நடைபெற்ற தடகள போட்டியை அவர் பார்க்க வந்தபோது அவரால் அந்த படிக்கட்டுகளிலே ஏற முடியவில்லை. அவருக்கு வயது ஒன்றும் ரொம்ப அதிகமாய் ஆகிவிடவில்லை. ஆனால் உசைன் போல்ட் சொன்ன காரியம், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி முடிந்து விட்டது. கிரிக்கெட் பிளேயராக மாற வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அணியிலே வேகப்பந்து வீச்சாளராய் மாற வேண்டும் என்று நான் விரும்பினேன். வாய்ப்பு கிடைக்கவில்லை. என் தந்தை சொன்னார், அது கிடைக்காவிட்டால் என்ன, ஓட்டப்பந்தய வீரனாய் நீ மாறிவிடு போதும் என்று சொன்னார். பயிற்சி எடுத்தேன்.
உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தேன். இந்த தங்க மெடல் தான் என்னை வித்தியாசமானவனாய் வாழ வைத்தது என்று யோசித்தேன். ஆனால் வயதாகி அதற்கு ஓட முடியாது என்கிற நிலைமை வந்த பொழுது 5 வருடங்களாய் வீட்டை விட்டே நான் வெளியே வருவதில்லை. என்னுடைய மகளோடு கூட நேரம் செலவழிக்கிறேன். வீட்டிலே சின்ன சின்ன வேலை செய்கிறேன். வேறு ஒன்றும் செய்வதற்கு இல்லை. இப்பொழுது பழைய பலன் எனக்கு இல்லை. அதிகமான முயற்சிகள் செய்ததின் நிமித்தம் இப்பொழுது அது குறைந்து கூட போய்விட்டது. ஆகவே நான் வாழ்க்கையிலே சரியானதைத்தான் தெரிந்தெடுத்தேன் என்று நான் சொல்ல முடியாது என்பதை போல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி ஐயா, 4 ஒலிம்பிக்கிலே சாதித்தவர் இப்படி சொல்ல முடியுமா? சில வருடங்களிலே முடியும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், இந்த ஓட்டம் வீணாய் போகவில்லை என்று சொல்வதற்கு கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், இந்த உலகத்திலே சுடர் விடுகிற பிரகாசிக்கிற சுடர்களை போல, த ஷைனிங் ஸ்டார்ஸை போல வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்.